அநேக அற்புதங்களை செய்த நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி 16 வசனங்கள். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. சங்கீதம் 102:27. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். சங்கீதம் 9:7. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். சங்கீதம் 11:7. கர்த்தரோ நீதியுள்ளவர். சங்கீதம் 129:4. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. எபிரேயர் 12:29. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன். உபாகமம் 4:24. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24. கர்த்தரோ உண்மையுள்ளவர். 2 தெசலோனிக்கேயர் 3:3. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. 1 யோவான் 4:16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராகியிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:15. ஆண்டவரே, நீர் மனவுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுமுள்ள தேவன். சங்கீதம் 86:15. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமுள்ளவர். சங்கீதம் 103:8. கர்த்தர் இரக்கமும் மனவுருக்கமுமுள்ளவர். சங்கீதம் 111:4. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 145:8. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். யோவேல் 2:13. வேதம் சொல்கிறது, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று. ஆம், இயேசு என்ற நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம்.